நேரத்துல வலி குறைஞ்சு அமைதியா அடாது சீதா. டாக்டர் சொல்றது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் இப்பெல்லாம் அடிக்கடி மார்வலி ஏற்படுது. என்ன காரணம் டாக்டர்? லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மார்வலி வரும் வேணும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. நான் தீர்த்துக்கிட்ட விஷயத்துக்கு நான் ஏன் டாக்டர் பயப்பட போறேன்? சீதா, நீ இப்படி அழக்கூடாது. வாழ்க்கையை ரொம்ப லேசா நினைக்கணும். எது நேர்ந்தாலும் சரின்னு தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதை சாதிக்க முடியும்? இல்லைங்க, நான் அழல. டாக்டர், நான் சில விஷயங்களை மன விட்டு பேச போறேன். நீங்களும் இங்கே இருக்கணும். இருக்க வேணும். சீதா, நீ என்ன பரிபூர்ணமா நம்புற இல்லையா? நீங்க இப்படி கேட்கறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இல்ல சீதா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். நீ உண்மையா என்ன நேசிக்கிறதா இருந்தா என்ன எதுக்குன்னு கேட்காம எனக்கு சத்தியம் செய்ய தருவியா? ஏன் சீதா தயங்குற? இதுக்காகத்தான் கேட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காது. நீங்க எது கேட்டாலும் சத்தியம் செய்து தர தயாரா இருக்கேன். சொல்லுங்க. டாக்டர், இவ செய்து கொடுத்திருக்கிற சத்தியத்துக்கு நீங்களும் சாட்சி. என்னுடைய மனப்பூர்வமான ஆசையை நான் இப்ப வெளியிட போறேன். அதை கேட்டு நீங்க 2 பேரும் திடுக்கிடலாம். ஹிருதயம் உள்ள ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன். சீதா, இன்னும் 3 நாள்ல எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன். பதறாதீங்க டாக்டர், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லி முடிச்சேன். சீதா, அப்படி நேர்ந்தா நான் உயிருக்குயிரா நேசிக்கிற டாக்டர் முரளியை நீ மறுவாக செய்த. நீங்க எப்படி பேசலாம்? எந்த மனிதனும் மனசால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாமா? வேணும். ஏன் ஏற்படக்கூடாது டாக்டர்? நல்லவங்க தங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். என் எண்ணம் தவறு. இளவிதவங்க கண்ணீரும் கம்பலையுமா ஆயுள் பூரா துன்பப்படுறதுதான் நியாயம். அதுதான் மனித சமுதாயத்தின் மீதே சட்டம்னா. நான் சொன்னதும் செய்ய நினைப்பதும் பாவம் தான் டாக்டர். ஆனா அந்த பாவத்தை செய்யறதுக்காக நான் வெட்கப்படல, பெருமைப்படுறேன். இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியல. வேணும். சீதா, சீதா, நான் உங்களுக்கு என்ன தவறு செய்தேன்? என் உயிரே நீங்க தான் என் உள்ளத்திலே வச்சு பூஜை செய்து வந்ததுக்கு தண்டனையாயிரும். பண்பு கெட்டவங்கிற பழிதானா எனக்கு ஏற்படுத்த வைக்கணும். எப்படி சீதா இது பழியாகும்? ஒரு இளம் பெண் விதவையான பெத்த தாய் தகப்பன் நெஞ்சு துடிக்கிறது இல்லையா? கூட பிறந்த சகோதரர்கள் வேதனைப்படுறது இல்லையா? மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கணும், தங்கைக்கு புனர்வாழ்வு தரணும்னு ஆசைப்படாத ஹிருதயம் எந்த மனிதனுக்கு இருக்க முடியும்? அந்த மனிதன் தங்கை மேல அண்ணனுக்கு இருக்கிற பாசம் மனைவி மேல கணவனுக்கு ஏன் இருக்கக்கூடாது? தன்னோட சேர்ந்து சுகதுக்கங்களை அனுபவிச்ச மனைவிக்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு கணவன் ஆசைப்பட்டான். அது எப்படி தவறாகும், பாவமாகும், பழியாகும்? சமுதாயத்துக்கு பயந்து மத்தவங்க அதை சொல்றதில்லை, நான் துணிஞ்சு சொன்னேன். அவ்வளவுதான். என் மனசாட்சிக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைச்சதை சொன்னேன், விரும்பினதை கேட்டேன். அதை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாம போறதும் உன் பொறுப்பு. சீதா, என்னங்க? ஒரு பாட்டு பாட. என் மனசு குழப்பம் அடைஞ்சிருக்கிற இந்த நிலைமையில எப்படிங்க பாட முடியும்? மனசுக்கு அமைதி ஏற்படணும்னா நீ பாடத்தான் வேணும். எனக்காக பாடை சீதா. சொன்னது நீதானா, சொன்னது நீதானா,
சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா? சம்மதம் தானா? ஏன் 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 என் உயிரே. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. இன்னொரு கைகளிலே யார் யார் நானா? என்னை மறந்தாயா? ஏன் 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 என் உயிரே. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே. மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே. என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே. இறுதி வரை துணையிருப்பேன் என்றதும் நீதானே. இன்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா? தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா? இன்னொரு கைகளிலே சீதா சீதா சீதா. அம்மா புள்ளகாரா ஆழ்வாரா புள்ளகாரா அம்மா புள்ளகாரா அப்பா என்ன புள்ளகாரா படுத்துக்கிட்டே இருக்கிற? காத்தரை கூட்ட பலூன் மாதிரி ஆயிட்டியே. ஏற்கனவே நல்ல உடம்பு உனக்கு. வா ஆழ்வார் உட்கார். பாத்தியா இந்த உடம்புல என்ன இருக்குது? ஏன் உயிர் இருக்குது? அம்மா நீ நானு கவலைப்பட்டு என்ன பண்றது? அதுக்கு வேலை வர வேண்டாம். ஆமா எங்க வந்த? சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தியா? கடையை போட்டானே பீட்டர். அப்பா. அது போகட்டும். நான் உன்னை அப்படி இப்படி பேசியிருப்பேன். நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. சே ஆழ்வார் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மனசுலயும் மண்டையிலயும் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. நவனீத் எப்படி இருக்கிற? நாங்க சௌக்கியமா தான் இருக்கிறோம். பீட்டரே ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நான் ஊருக்கு புறப்பட்டேன்.
அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பாடா ரொம்ப சந்தோஷம். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு நவநீதத்துக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நிச்சயமாவா? ஆமா, எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம். என்னது அத்தானா? நான் தான் அட்டை அனுப்புறேன், தவறாம கல்யாணத்துக்கு வந்துரு. மொழி ஒருத்தப்படாத. நவநீதம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய முடியா நான் வாழ்த்தணும். இந்த கையில வாழ்த்து. நீங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு 100 years 100 வருஷம் நல்லா இருங்க. நிறைய குழந்தை குட்டி இழப்பத்துங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை பத்தி டாக்டர் ஆகிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவரும் உனக்கு பழையபடி வேலை கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. இனிமே வேலை கொடுத்தா என்ன, கொடுக்காம இருந்தா தான். அப்ப சத்தா நான் வர்றேன். நவநீதம், இந்த புண்பட்ட நெஞ்சத்துல கடைசியா ஒரு ஆசை நிறைவேற்றவே நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் குழந்தை குட்டி பிறந்து அதுக்கு ஏதாவது உடம்பு வந்தா அனாதியா எங்கேயாவது கொண்டு போய் சாவடிச்சிடாதீங்க. நேரா என் கையில கொண்டு வந்து விடுங்க. என்னை நீங்கள் வஞ்சித்து விடுவீர்களா? சீதா, உங்கள் உயிர் நண்பருக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்களா? என்னை பற்றி இப்படி ஒரு தவறான எண்ணம் உனக்கு ஏற்படலாமா சீதா? மனிதனின் மனம் சில சமயங்களில் சலனத்திற்கும் சபலத்திற்கும் அடிமையாவது இயற்கை டாக்டர். நான் ஏன் மனிதனாக பிறந்தேன் என்று இன்றுதான் துடிக்கிறேன் சீதா. என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் என் கணவருக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக எண்ணாதீர்கள் டாக்டர். அந்த நினைப்பில் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள். மனதால் கற்பனை கூட செய்து பார்க்க மாட்டேன் சீதா. கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதுதான் பெண்களின் சிறப்பு என்று அவரும் நினைக்கலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் டாக்டர், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் பூஜிக்கும் தெய்வமான என் கணவர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். எந்த காரணத்தை கொண்டாவது என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார், அதற்கு அடுத்த நிமிடமே என் உயிரும் என் உடலை விட்டு பிரியுமே தவிர அவருக்கு பின் நான் வாழ்வேன் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அவர் உயிரை பறிக்க தெய்வமே சூழ்ச்சி செய்தாலும் சரி, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எனக்கு தெரியும். அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் டாக்டர். உன் கணவருடைய உயிரை காப்பாற்ற என் உயிரையே கொடுப்பேன் சீதா, இது உறுதி. உனது உயர்ந்த பண்பின் மீது ஆணை. கீழ்த்தரமான எண்ணங்கள் என் நெஞ்சத்தில் என்றுமே உருவானதில்லை சீதா, என்றுமே உருவானதில்லை. நான் ஒரு உத்தமமான தாய்க்கு பிறந்தவன், உயர்ந்த லட்சியங்களை கொண்டவன், உன்னதமான தொழிலை செய்பவன். சீதா, இன்னும் 2 நாள் நாளைக்கு எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்குள்ள ஒரு முக்கியமான ஏற்பாட்டை செய்து முடிக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசி எனக்கு அதைரியத்தை உண்டாக்குறீங்க. பயப்படுறதுனால எந்தவித பலனும் ஏற்படாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். நீ போய் நம்ம வக்கீலுக்கு போன் செய்து அவரை வர சொல்லு. வக்கீலுக்கா? உயில் எழுத போறேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடோட அவரை வர சொல்லு. இதெல்லாம் எதுக்குங்க? தயவு செய்து நான் சொல்றதை கேள் சீதா. நீ போகலன்னா நானே போறேன். வேண்டாங்க, நானே போயிட்டு வரேன். ஆமா வக்கீல் சார், இந்த உயிரை எழுதி வைக்கணும்னு அவருக்கு பிடிவாதமா இருக்காரு. கொஞ்சம் வரீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். சீதா, உயில் எழுதி முடிக்கணும்னு உன் கணவர் சொல்றாரா? தான் பிழைக்க மாட்டோங்க உறுதியான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கு. அப்படி இருக்காதும்மா, எதுக்கும் முன்னேற்பாடா செய்து வைக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுல ஒண்ணும் தப்பில்லை. அவரே இல்லாத போது சொத்தை பத்தி எதுக்கு கவலைப்படணும்? எல்லாம் உன்னுடைய எதிர்காலத்துக்கு தான். இல்லையா, அவர் இல்லைன்னா எனக்கு எதிர்காலமே இல்லை. அவருக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், இந்த உலகத்துல வாழவே மாட்டேன். இது சத்தியம். நீங்க சொன்னது போலவே எழுதி முடிச்சிட்டேன் சார். கூப்பிட்டீங்களா வேணும்? ஆமா டாக்டர், நான் உயில் எழுதியிருக்கேன். அதுல சாட்சி கையெழுத்து நீங்களும் இவரும் போடணும். உயிலா? வேண்டாங்க, எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். எதுக்கு இப்படி எழுதி வைக்கிறது நல்லதம்மா. மன்னிக்கணும் வக்கீல் சார், தயவு செய்து அதை கிழிச்சு எறிங்க. சீதா, நான் செய்ய விரும்புறதை நீ தடுத்துதான் ஆகணும்னா நானே அதை கிழிச்சு போட்டு. வேண்டாம், அவர் நினைக்கிறத செய்யட்டம்மா. கொண்டு வாங்க, நான் கழிச்சு போட்டு.
இந்தாங்க டாக்டர் சார், நீங்களும் ஒரு கையெழுத்து போடுங்க. சார் சாப்பாடு ரெடி சார். வச்சுட்டு போ, நான் பிறகு சாப்பிடுறேன். எஸ் சார். குட் மார்னிங் சார். கடை ராத்திரி வச்ச சாப்பாடு அப்படி இருக்குங்களே. நீ போய் ஆபரேஷன் தியேட்டரை கிளீன் பண்ணு. நாளைக்கு ஸ்பெஷல் வார்டில் இருக்கிற வேணுக்கு ஆபரேஷன். நாளைக்காமா? அது ரொம்ப பயங்கரமான ஆபரேஷன்ல. ஆமா, அவரு பிழைச்சாருன்னா அந்த அம்மா செய்த புண்ணியம் தான். நீங்க ஒண்ணு, அவர் எங்கம்மா பிழைக்க போறாரு பாவம். அவரைத்தான் எல்லா டாக்டர்களும் கைவிட்டுறாங்களே. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நீ போய் உன் வேலை கவனி. எங்க போயிட்டு வரீங்க? வீட்டுக்கு போன் செய்தேன். வீட்டுல இருக்கிற நகைங்க பட்டு புடவைங்களா எடுத்துக்கிட்டு டிரைவரை வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எதுக்குங்க? இன்னும் சரியா 24 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன ஆசை ஏற்பட்டது. ஆசையா? ஆமா சீதா, நீ கல்யாண பெண் போல சிங்காரிச்சுக்கிட்டு இன்னைக்கு பூரா என்னோடவே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் கல்யாண பெண் போல சிங்காரிச்சுக்கிறதா? இந்த நிலைமையிலயா என்ன அலங்காரம் செய்துக்க சொல்றீங்க? தவறில்லை சீதா, என் விருப்பத்துக்காகத்தானே கேட்கிறேன். என் மனசுக்கு சந்தோஷம் உண்டாகணும். என் வேதனையை நான் மறக்கணும் சீதா. வேண்டாங்க, அதனால என் மனசு எவ்வளவு சஞ்சலப்படும் தெரியுமா? சாக போறவனுடைய ஆசை இது. என் கடைசி வேண்டுகோளை நிறைவேற்றாம போயிட்டுமே பிறகு நீதான் வருத்தப்படுவேன். ஓ சீதா, நான் மனப்பூர்வமா விரும்பி கேட்கிறேன். போ. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ? ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ? முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ? முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ? என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ? ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ? முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ? முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ? கொடுத்தாயோ? முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ? முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ? பறவை பறந்து செல்ல விடுவேனா? அந்த பரம்
அழைத்தாயோ ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ எஸ் கம் இன். உள்ள வாங்க டாக்டர். உங்க பிளட் பிரஷர் பார்க்கணும். பாருங்களேன். குட் ஒர்க் டாக்டர், ரியலி குட் ஒர்க். பேஷண்ட்னுடைய உடல்நிலை ஆபரேஷனை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, ஒன்றும் பயமில்லை. தட்ஸ் ஃபைன். இந்த கேஸ்க்காக நீங்க ரொம்ப ஸ்லோப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. யூ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் பெயின்ஸ். நான் சரியா தூங்கி பல நாள் ஆச்சு டாக்டர். ரியலி? ஆமா. அப்படியா டாக்டர், நீங்க ஃப்ரீயா இருந்தா ஆபரேஷன் இன்னைக்கு வாங்களேன். ஷூர், ஐ வாண்ட் டு வாட்ச் திஸ் மேஜர் ஆபரேஷன். டெஃபினெட்லி ஐ வில் கம். தேங்க்யூ டாக்டர். திருமண நாளன்று நாம் இருவரும் மணமேடையில் அமர்ந்திருந்த போது உன் அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஆவலி கடைக்கண்ணால் நான் உன்னை பார்த்ததை ஒரு பெரியவர் கவனித்துவிட்டு, ஏன் மாப்பிள்ளை திருட்டுத்தனமாக பெண்ணை பார்க்கிறீர்கள், தைரியமாக நிமிர்ந்துதான் பாருங்களேன் என்று சொல்ல, அதை கேட்ட உன் தோழி உன் திருமுகத்தை சட்டென்று திருப்பி எனக்கு காட்ட, கூடியிருந்தவர்கள் கொல்லென்று சிரித்தார்களே, நினைவிருக்கிறதா சீதா? ஹோம புகையினால் நீ மூச்சு திணற, அதைக் கண்டு நான் புகையை சிறிது குறையுங்களேன் என்று சொல்ல, இதற்குள் பெண்டாட்டியின் மேல் எத்தனை பருவி என்று ஒரு வயதான அம்மாள் கூறியதை கேட்டு நீ நாணி தலைகுனிந்தாய். நினைவிருக்கிறதா சீதா? முதலிரவு நாளன்று நீ அலங்கார பதுமையாய் என் அறைக்குள் நுழைந்த போது உன்னை திடுக்கிடச் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் நான் ஒளிந்திருந்து உன் கண்களை மூட உன் உடலெல்லாம் ஒரு முறை சிலிர்த்ததைக் கண்டு இதற்கே இப்படி நடுங்கிவிட்டாய், இன்னும் எவ்வளவோ என்று நான் சொல்லி முடிப்பதற்கும் உன் பட்டு கரங்களால் என் வாயை புத்தினாய். நினைவிருக்கிறதா சீதா? எவ்வளவோ கேலி பேசினேன், நீ சிரிக்க மறுத்தாய். சிரிக்க வைக்காமல் போவதில்லை என்று சபதம் செய்தேன், முடியாது என்று நீ மௌனமாக உணர்த்தினாய். வெற்றி பெற்றால் கேட்கும் பரிசை தருவாயா என்று கேட்டேன், நீ தலையசைத்தாய். நான் விரும்பிய பரிசை ரகசியமாக சொன்னபோது நீ வெட்கத்தால் முகம் சிவக்க கழுக்கென்று சிரித்தாய். நினைவிருக்கிறதா சீதா? நம் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ சுவையான சம்பவங்களை நான் மறக்கவே இல்லை சீதா. நான் களைத்து வந்த போதெல்லாம் ஓடியாடி பணி செய்து என்னை மகிழ வைப்பாய். கவலை கொண்ட போதெல்லாம் இனிக்க இனிக்க பேசி என்னை சிரிக்க வைப்பாய். என் இதயத்தில் கொலுவிருந்து என்னை இன்பத்தில் ஆழ்த்து விடுவாய். நினைத்தாலே நெஞ்சு உரைக்கும் நம் வாழ்க்கையை நினைக்கும் போது மனிதனுக்கு ஆண்டவன் ஆயுளை இப்படி குறைத்து விட்டானே என்றுதான் என்று வேதனைப்படுகிறேன்.
வந்துட்டீங்களா டாக்டர்? ஆமா, டைம் ஆச்சு. வேணுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. ஓஎஸ், நான் சரியா 9 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு வரேன். ஓகே டாக்டர். மிஸ்டர் வேணு, மிஸ்டர் வேணு, ஒரு இன்ஜெக்ஷன். எஸ். சார், ஆபரேஷனுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படணும். சரி. சீதா, ஆபரேஷனுக்கு நேரம் ஆச்சா? நான் வரேன். அழாது சீதா, அழாது. சார், ஸ்ட்ரெச்சர் ரெடி. நான் வரட்டுமா? வர்றேம்மா. Get things ready to revive the heart.
கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். உங்க ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சு நோயாளி பிழைச்சா டாக்டர். அப்படியா? சீதா, ஆபரேஷன் வெற்றி சீதா. கதவு தரை சீதா. சீதா, 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 கதவு தர சீதா. சீதா, சீதா, சீதா. சீதா, சீதா, கணவரை காப்பாத்திட்ட சீதா, காப்பாத்திட்ட. டாக்டர், சீதா, நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன் சீதா. என் கடமை சேர்த்துட்டேன் சீதா. ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உத்தமர் கோராலயம் ஆலயம். ஒருவர் வாழும் ஆலயம், உருவமில்லா ஆலயம். ஒருவர் வாழும் ஆலயம், உருவமில்லா ஆலயம். நிலைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் ஓர் ஆலயம். நிலைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் ஓர் ஆலயம். ஒருவர் வாழும் ஆலயம், உருவமில்லா ஆலயம். கருணை தெய்வம் கைகள் நீட்டி அழைத்து தாவும் ஆலயம்.
வாசமென்னும் மலர்களாலே பூஜை செய்யும் ஆலயம் தியாகமென்னும் ஒளியினாலே தீபம் ஏற்றும் ஆலயம் தீபம் ஏற்றும் ஆலயம் ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லா ஆலயம் நிலைத்து வாழும் ஆலயம்